வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ராஜ்மா கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது கிட்னி பீன்ஸ், ராஜ்மான்றது கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. பூரியும் ராஜ்மா கிரேவியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன். இந்த ராஜ்மாவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது. அதாவது பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், அயன் இது போன்ற நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. நம்ம ரெகுலராக இந்த ராஜ்மா வந்து எடுத்துக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ராஜ்மாவை வந்துட்டு முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஊற வச்ச ராஜ்மா வந்துட்டு இப்போ வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் மாற்றிக்கிறேன். குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் அந்த ராஜ்மா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்துட்டு அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு வந்து எப்போதுமே மாவு பிசையும் போது வந்துட்டு பூரி மாவு வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அதாவது டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் இலகுனமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு வச்சிருக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதாவது இது வந்து கடலை எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது சோம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். எப்போதுமே சோம்பு போட்ட உடனே வந்து அடுத்த பொருள் வந்து சேர்க்கக்கூடாது. சோம்பு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். இதில் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி சும்மா தான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணலை. ஏன்னா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்து ஃபைனலாக வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதனால் போட்டிருக்கேன். இது இல்லாதவங்க வந்துட்டு இஞ்சி வந்துட்டு கொஞ்சமாக நறுக்கி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் கொஞ்சமாக பூண்டையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். முழுசாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அரைக்கும் போது வந்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து அரைச்சிரும். இப்போ அடுத்து கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா 2 தக்காளி, பெரிய தக்காளி வந்துட்டு 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம்.
தக்காளி வதங்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ராஜ்மா வந்து வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். அதனால வந்து நீங்கள் இதுக்கு வந்துட்டு அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த தக்காளி வந்து வதங்குறதுக்காக நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து அதை வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட ராஜ்மா வந்து அந்த பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு. குக்கர் வந்து ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும். அந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிடாதீங்க. இதையும் வந்து நம்ம கிரேவியோட சேர்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய சத்து இருக்கும். இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அது உங்களோட காரத்துக்கு எப்படியோ அதைப்படி போட்டுக்கோங்க. அடுத்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா இல்லாதவங்க வந்து சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வந்து இதை வந்து குக் பண்ணால் போதும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் அரைக்கும் போது வந்துட்டு நீங்கள் இது கூடவே வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ அதில் ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் இல்லாமலும் நம்ம வந்து இதை பண்ணலாம். பட் தேங்காய் சேர்த்தா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நல்லா பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சதை வந்துட்டு பாத்திரத்தை வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணாமலே வந்துட்டு நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ராஜ்மா, அதையும் வந்துட்டு இதில் போட்டுடணும். அந்த தண்ணியோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த இப்போ மசாலா போட்ட உடனே வந்து அது வந்து ஃபுல்லாமே வந்து வெடிச்சு மேலே வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப கொதிச்சு மேலே தெறிக்கும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம உப்பு காரம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உப்பு ஆட் பண்ண உடனே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது சுகரு. இந்த சுகர் வந்து ஆட் பண்ணும்போது அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. அப்புறமா கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அந்த ஹீட்லேயே வந்து அந்த புதினாவோட எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கிரும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூரிக்கு வந்துட்டு மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ஷீட் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி ஃப்ளோர்லேயே போட்டு தேய்க்கிறதுக்கு வந்து நல்ல யூஸாக இருக்குது.
சப்பாத்தி கட்டையை வச்சுலாம் எடுத்து தேய்க்கணும் அப்படின்லாம் இல்லை. இதை வந்து டக்குன்னு எடுத்து விரித்து போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மொத்தமாக தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா உங்களுக்கு வந்து பூரி போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு போய் போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் பூரி போடும்போது வந்துட்டு மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 10 என்னமா உங்களுக்கு தேவையானது அளவுக்கு தேய்ச்சி வச்சுட்டு அப்புறமா போட்டுட்டு அப்புறமா வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து பூரி பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பூரியாக போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கோதுமை மாவு பூரி, அதனால வந்துட்டு லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். மைதா மாவு போட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். பட் மைதா மாவு வந்து உடம்புக்கு கேடு அப்படின்றதுனால கோதுமை மாவில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்த பூரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயும் வந்துட்டு மேலே தெரிச்சிருமோ அப்படின்ற பயமும் இருக்காது. ஈஸியாகவும் போட்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண வேண்டாம். அதனால அன்னைக்கு வந்து ஏதாவது நீங்கள் சமையல் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எண்ணெயை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம பூரியும் நம்மளோட கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரமும் இருக்காது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு ஈஸியாக சாப்பிட்லாம். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் சப்பாத்தி கூட இதை கொடுத்து விடுங்க. சப்பாத்தி மட்டும் இல்லை, இது வந்துட்டு ஜீரா ரைஸு, அப்புறம் தேங்காய் சாதம், அந்த மாதிரி பலாவ் அந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் கூட இந்த கிரேவி வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து மெயினாக வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.